என்னோடு வாருங்கள். அந்தகாசுரன் என்று அசுர அரசனாக பதவியேற்கும் அரிய காட்சியை காண்போம். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. நாராயணாய நமः. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. தாயே, நாராயணரை சந்திப்பதற்கு மகாதேவர் இவ்வாறு பக்தியை மார்க்கமாக கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லை. ஆம் தாயே, தந்தைக்கும் நாராயணருக்குமான உறவு என்றுமே புனிதமாகவும் உன்னதமாகவும் இருந்துள்ளது. இன்றும் அவர்களது உறவு புனிதமாக உன்னதமாக உள்ளது. இந்த பிளவிற்கு சூழ்நிலை காரணம். ஆனால் உறவுகள் சூழ்நிலையை எதிர்த்து போராட வேண்டி உள்ளது. தனது உறவின் உன்னத தன்மையை நிரூபிக்க வேண்டி உள்ளது. ஓம் நமோ நாராயணாய நமः. தாங்கள் கூறியது சரிதான் தாயே. ஒரு புறம் மகாதேவரும் நாராயணரும் ஒருவரை ஒருவர் பூஜிக்கிறார்கள். நாராயணரை தரிசிப்பதற்காக மகாதேவர் மற்றும் மகாதேவரை காணாமல் இருக்க நாராயணர் இருவரும் பக்தியை கையாள்கிறார்கள். அதே மறுபுறமும் அசுர குலத்தின் இரு வீரர்கள் அந்தகாசுரனும் கஜாசுரனும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் புரிவதற்கு சங்கநாதத்தை முழங்குகிறார்கள். உறவு என்ற சங்கலியால் இவர்களும் சரி அவர்களும் சரி பிணைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் உறவுக்கு பின்னால் உள்ள உணர்வு இரண்டும் வெவ்வேறாகும். ஓம் நம சிவாய. கஜாசுரா, மதிகட்ட சிவபக்தனே, பார், நுழைவாயிலில் உன் மரணம் நிற்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் கூறியது கேட்கவில்லையா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இனி பேசி பயனில்லை. நம சிவாய. ஓம் நம சிவாய. மகனே, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம. ஓம் நம. நாராயணாய நமः.
ஒரு சிவபக்தன் மற்றொரு சிவபக்தன் சிவ பூஜை செய்யும் வேளையில் இவ்வாறு வேதனையை அனுபவிப்பதை காண இயலவில்லை. ஓம் நம என்னை மன்னித்துவிடு அசுரமாதா. நான் வெளியில் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சற்றும் கருணை இல்லாத தாயல்லவா நீ? மகனின் காயத்தை கண்ட பிறகும் கூட அமைதியாக நிற்கிறாய். அன்னையின் எண்ணத்திலிருந்துதான் மைந்தனின் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நீ உனது மைந்தனுக்கு தீய வழியை கற்பித்தாய். வரமளித்த பிரம்மதேவரின் கண்களையே மறைப்பதற்கு கற்றுக் கொடுத்தாய். ஆனால் நானோ என்னுடைய மைந்தனுக்கு தர்மத்தை கற்றுக் கொடுத்தேன். ஓம் நம மௌனம் காக்காவிட்டால் கஜாசுரனுக்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த தவறுக்கான தண்டனையை வழங்குவேன். ஓம் நம சிவாய. கஜாசுரா, நிறுத்து அந்தகாசுரா. என் சக்திக்கு முன்னால் உன் பக்தி தோற்றுவிட்டது. என்னிடம் உயிர் பிச்சை கேட்க விரும்புகிறாயா? கேள் கஜாசுரா. இந்த சிவலிங்கத்தை வெளியேற்றி உன் அரியணையை எனக்கு தந்தால் உன்னை நான் மன்னிக்க தயார். மன்னிப்பு கூற மாட்டேன். நான் நன்கு அறிவேன். பிரம்மதேவரிடம் வரம் பெற்று நீ என்னை விட பலசாலியாக மீண்டு வருவாய் என்று. என்னால் உன்னை தோற்கடிக்க இயலாது என்று. ஆகையால் எனக்கு 2 நொடிகளைத்தா. 2 நொடிகளா? 2 நொடிகளில் என்ன செய்துவிடப் போகிறாய்? மகாதேவா, இதுவரை பூஜை செய்யும் வேளை ஒன்றை மட்டுமே எண்ணினேன். என் நிலையிலும் என் பூஜையில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று. ஆனால் இனி எனது பூஜையில் குறை இருந்தால் தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். என் பார்வை பறிப்போவதில் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒன்றே. சிவனின் பிம்பமான இந்த லிங்கத்தை இனி என்னால் தரிசிக்க இயலாது. கஜாசுரா, உனது 2 நொடிகள் முடிவடைந்து விட்டது. வா அந்தகாசுரா, உன் விருப்பப்படி செய். ஒரு என் பார்வை பறிப்போவதில் எனக்கு வருத்தம் இல்லை. என் வருத்தம் எல்லாம் ஒன்றே. சிவனின் பிம்பமான இந்த லிங்கத்தை
இனி என்னால் தரிசிக்க இயலாது. கஜாசுரா, உனது 2 நொடிகள் முடிவடைந்து விட்டது. வா அந்தகாசுரா, உன் விருப்பப்படி செய். ஒரு சிவபக்தனுக்கு சிவனை தவிர வேறென்ன வேண்டும்? அசுரலோகத்தை துறந்து நான் சென்று விடுவேன். இனி அசுர அரசன் நீதான். உன் வாழ்க்கையில் இனி காரிருள் சூழட்டும். மகனே, இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு உன்னை வரவேற்கிறேன் கஜாசுரா. ஓம் நமோ நாராயணாய நமஹ. புதல்வனே பார்வையற்றவனாகிவிட்டான். இனி தாங்கள் வையகத்தில் காண்பதற்கு என்ன இருக்கிறது? இனி தங்கள் வாழ்க்கையிலும் காரிருள் சூழட்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்கு தங்களை வரவேற்கிறேன்.